கைஸ், சேப்பாக்கு வெளியில வந்து விசில் வித் ஃபேமஸ் ஆன இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா இருக்கும் அந்த ரீல் நீங்க பாத்திருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆன த விசில் பாய். பிகில 20 ரூபாய்லாம் கிடையாது, 10 ரூபாய். ஏய் 10 ரூபாடா. ஏய் 10 ரூபா தான் ஏத்திட்டா ஒண்ணு. 10 ரூபா தான் கொடுப்பேன். 10 ரூபா கொடுக்குறேன். 10 ரூபா நீ மட்டும் போட்டுருக்கிற நூலு. எனக்கு இதெல்லாம் நூலை காணும். உன் பேர் என்ன? அருணா? சிஎஸ்கே ஜெயிக்குமா கொல்கத்தா ஜெயிக்குமா? மஞ்சள் படை. அருண் அவனை தேடிதான் வந்திருக்கோம். எங்க இருக்கா அப்படின்னு தெரியல. சோ நிறைய கேட் இருக்கு, எந்த கேட் ஆண்ட இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு அவன் வந்திருக்கானான்னு கூட தெரியல. நம்ம தேடி பார்ப்போம், கிடைச்சானா அவனை நாங்க மீட் பண்ணுவோம். நிறைய கேட் இருக்குங்க, இங்க நிறைய கேட் இருக்கு. நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல ஒரு கேட்டு பக்கத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். சோ இங்க அவன் நம்ம வந்து ஒரு வழியா மீட் பண்ணிட்டோம், பாத்துட்டோம். சோ அவங்க வீட்டுல அவங்க பேரண்ட்ஸும் இங்க இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுவோம், அவன் என்ன பண்றான் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போமா. வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் தர்மராஜ். ஓகே. குட்டி பையன்? பையன் பேர் அருண். ஓகே. இந்த பையன் பேர் பர்வேஸ். ஓகே. நான் இப்போ உங்க பையனை வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோல போட்டு பயங்கர ட்ரெண்டிங்கா வைரலா போயிட்டு இருக்காரு. சோ அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படி பாக்குறீங்க? தெரியும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் அது இல்லாம இருக்கும், இப்ப செல் இல்லாம இருக்க முடியாதுல்ல யாரும். எல்லாரும் அது பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் அது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ்ல கேக்குறவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, பையன் ரொம்ப கியூட்டா இருக்கான், நல்லா பேசுறான், நல்ல வியாபாரம் எல்லாம் வேற பண்றான், இவன் ஏன் படிக்க வைக்க மாட்டாங்க, இவன் படிக்கிறானா இல்லையான்னு தெரியலையே, இல்ல ஏதோ ஒரு மாஃபியால மாட்டிக்கிட்டு இருக்கானா அப்படின்லாம் கேக்குறாங்க. சோ பையன் சேஃபா இருக்கானா அதை பத்தி சொல்லுங்க. பார்த்தேன் நானு அந்த ஒரு 2-3 கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் அனுப்பிச்சு விட்டேன், இஸ் மை சன், நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு மேல மெசேஜ் நான் பார்க்க முடியல. ஏன்னா எதுக்கு ஒரு இது 2-3 இதுக்கு பண்ணா போதும், எல்லாம் பார்த்தாலே புரிஞ்சுப்பாங்களா, மேல இந்த இதை பார்த்தாலே தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருக்கு. அதுல அருண் என்ன படிக்கிறாரு? ஆக்சுவலா எல்கேஜி படி. யூகேஜி போறான். பர்வேஷ் என்ன படி இருக்காரு? யூகேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஆனா இப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? உங்களுடைய ஒர்க்கு அதுல போதுமான வருமானம் வருதா? நிறைய கஷ்டம் இருக்கு. வருமானம்ன்றது பாத்தீங்கன்னா இருக்கும். நிறைய பேர் இதனால எல்லாம் நம்மள மாதிரி வெளியூர்ல எல்லா ஸ்டேட்ல இருந்தும் வராங்க ஆளுங்க விற்கிறதுக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் இது ரிஸ்க் பண்ணி தான் விற்கிறதா இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகும்போது நாங்க பெங்களூரும் போவோம், ஹைதராபாத் போவோம், என்னென்ன நிறைய ஏரியாவுக்கு போவோம். அப்போ வந்து நம்ம எல்லாமே அங்க இருந்து எடுத்துட்டு போனோம், பார்சல் வெயிட் எடுத்துட்டு போனோம், கையில எடுத்துட்டு ஒரு இடத்துல கையில எடுத்துட்டு தான் விற்க முடியும். இங்கெல்லாம் நம்ம இதுல பண்ணலாம், ஒவ்வொரு இடத்துல அந்த கையில சுமந்துட்டு தான் விற்க முடியும். அந்த மாதிரி இது மாதிரிலாம் ஸ்கூல் டைம்ல பசங்களை கூட்டு போக மாட்டோம். அந்த இடத்துக்கு லீவுனால கூட்டு போறோம். அதே மாதிரி இந்தியா மேட்ச் நிறைய மேட்ச் நடக்கும், நாங்க மட்டும் தான் போவோம். லேடிஸ் கிட்ட ரொம்ப வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க வீட்டுல வேலை இருந்துச்சுன்னா நாங்க மட்டும் தான் வரும், ஜென்ஸ் மட்டும் தான் வரும். அது நிறைய பேர் பார்க்காதனால அது தெரியல நினைக்கிறேன். வேற எதுவும். சோ அருண் வந்து அப்ப ஸ்கூல் எல்கேஜி படிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப வந்து ஸ்கூல் லீவுன்றனால சும்மா எல்லாருமே, அருண் மட்டும் இல்ல, எல்லாருமே படிக்கிறாங்க. ஓகே, எல்லாருமே படிக்கிறாங்க. ஓகே. 6ஆம் மாசம் ஓபன் ஆனா எல்லாம் அவங்க ஸ்கூல் பாத்து வருவாங்க. ஏன்னா நம்ம கூட கூட்டு வந்தா நம்ம பத்திரமா பாத்துக்கலாம். வீட்டுல விட்டோம்னு வச்சுக்க, ஒரு பையனை இன்னொரு பையன் அடிச்சிட்டா இல்ல வேற எது பிரச்சனை நடக்கும். அதனால நம்ம கூட கூட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபுட்டும் கரெக்டா கொடுத்துடலாம் பசங்களுக்கு. அந்த இதுதான் வேற எதுவும். உங்களுக்கு இந்த வியாபாரத்துல ஒரு நாளைக்கு எவ்வளவு நான் வருது வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு வந்தோம்னா ஒரு 1500-2000 கிட்ட நிக்கும். இல்ல என்னன்னா இருக்கு, நிறைய செலவு இருக்கு. எல்லாரும் ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஓகே. இப்ப நீங்க வந்து பயங்கர ஸ்ட்ரகிள்ல இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. சோ உங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இதை பாக்குற நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ எங்களால என்ன முடியுதோ அதையும் நாங்க பண்றோம். சோ உங்களுக்கு என்ன தேவை அதை சொல்லுங்க. பையன் வந்து படிக்கிறான், ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்டுறதுக்கு யாருன்னா அவரு சேதனை ஹெல்ப் பண்ணாப்ல. ஓகே. சேதனை என்ன ஹெல்ப் பண்ணாரு? அவரு கேஷா கொடுத்தாப்ல, கேஷ் கொடுத்துருக்காப்ல. அவருக்கு சொன்னேன், சேதனை நம்பர் என்கிட்ட இல்ல, என் நம்பர் தான் அவர்கிட்ட இருக்கு, சரி அவர் கால் பண்றேன்னாரு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணோம். அதே மாதிரி நான் வந்து அவனுக்கு என்ன பண்றேன்னா அதை நான் வீடியோவா எடுத்து நான் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. நான் அவனுக்கு அவரோட காசு நான் வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிதான் வச்சிருக்கேன். அது வந்து எஜுகேஷனுக்கு செலவு பண்ணலாம். அது மாதிரி என்னால என் கூட எனக்கு மிஞ்சி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, என்கிட்ட பைசா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி அந்த வீடியோவை நான் எடுத்து காட்டுறேன். வேற யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணி, எனக்கு தேவைப்பட முடிஞ்சிச்சு, எனக்கு போதும் அப்படின்னுச்சுன்னா கண்டிப்பா நான் வேற யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணி நான் காட்டுறேன் அந்த வீடியோஸ். ஓகே. ஆனா இப்போ நீங்க மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கீங்களா, இல்ல உங்களை மாதிரி நிறைய பேர், நிறைய குடும்பங்கள் இருக்கா? அவங்க எங்க இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. நிறைய இருக்காங்க.
நிறைய பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா இருக்காங்கன்றீங்களா? ஓகே ஓகே. நிறைய பேர் இருக்காங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தெரியும். ஓகே. எல்லாருமே தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் இருக்காங்க, எல்லாருமே படிக்கிறாங்க மோஸ்ட்லி. அவங்க என்னன்னா இந்த மாதிரி லீவ்னால எடுத்து வந்து கூட்டு வந்து பசங்களை கூட வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி யாரும் சேல்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பையன் அருண்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு சும்மா ஒரு நார்மலா ஒரு இது அவங்க விசில் வந்து விற்கும் போது அவர் கேட்கும் போது அதோட ரேட் அவனுக்கு தெரியல, கூட இருக்கான ரேட் எவ்வளவுன்னு தெரியும். ஆமா ஆமா. அதனால அந்த ரேட் சொல்றதுக்கு சொல்லிட்டான். அதே மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறதுலாம் கிடையாது. ரேட் அந்த ரேட்டு பக்கத்துல வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருந்தல. அதே மாதிரி எல்லாம் படிக்கிறாங்க, எஜுகேஷனோட தான் இருக்காங்க. நீங்க பாக்கலாம் பசங்களை, நீங்க கேள்வி கேட்கும் போது தெரியும். அதே மாதிரி நாங்க எல்லாம் வந்து முதல்ல இருந்தது வந்து நெமிலிச்சேரி அந்த இந்த இதுல இருந்தோம், பைபாஸ் கீழ. ஓகே, பைபாஸ்ல இருந்தீங்க. 400 ஃபீட்ல சீசனுக்கு ஏத்த மாதிரி வியாபாரம் பண்ணுவோம். மழை பெஞ்சிச்சுன்னா கொடை வைப்போம். ஓகே. சிக்னல்ல போய் வியாபாரம் சேல்ஸ் பண்ணுவோம். வெயில் அடிச்சுன்னா அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி பொருள் விற்பீங்க. சுய தொழிலாளி தான். அப்படி அந்த பிரிட்ஜ்ல எடுத்துட்டாங்க எங்க வீட்டுலாம். எடுத்துட்டு இப்போ வந்து மோரையில கொடுத்தாங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஃபேமிலி இருக்காங்க. உங்க வீடு எடுத்ததா சொல்றீங்கல்ல, அது எடுத்ததுக்கு ஏத்த மாதிரி தான் கொடுத்தாங்களா இல்ல அது உங்களுக்கு லாஸா? கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. எந்த அளவுக்கு லாஸா இருந்தது உங்களுக்கு? எவ்வளவு கம்மியா கொடுத்தாங்க? பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம ஒரு வாழ்ந்துட்டு அங்க இருந்து தூக்கி போட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை விட்டு போக முடியாது. இருக்கும். இல்ல நம்ம இந்த ஏரியா விட்டு வேற இடத்துக்கு போக சொன்னாலே போக மாட்டோம் கண்டிப்பா. ஏன்னா அவ்வளவு நம்மளுக்கு இது இருக்கும். ஆனா நம்ம வீடு நம்மளுக்கு அது சொர்க்கம் மாதிரி. கண்டிப்பா. கொஞ்சோண்டு இருந்தாலும் நம்மளுக்கு சொர்க்கம் மாதிரி. அதை எடுத்து நம்ம வேற இடத்துக்கு போக சொன்னா அவ்வளவு இருந்துச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், அங்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் நீங்க எதிர்பார்க்கறீங்க? கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முறையான ரோட்ல வசதி எல்லாம் இல்ல, ரோடு வசதி இல்ல. அதே மாதிரி பசங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இது மாதிரிலாம் இல்ல. ட்ரெஸ் படிக்க வைக்கிறோம், அதான் வேற இதில்ல. எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி தான் படிக்க வைக்கிறோம். இப்போ இந்த கிரிக்கெட் சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வேற என்ன வேலை செய்வீங்க, இல்ல என்ன தொழில் செய்வீங்க? சீசனுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து நம்ம பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இது முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபைனல்ஸ் வரப்போகுது. அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணி நீங்க ஃபேமிலி காப்பாத்துவீங்க? மழை வந்துச்சுன்னா அந்த கொடை அது மாதிரி வைப்போம். ஓகே. அப்புறம் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுன்னா அந்த கொடை செஞ்சு வைப்போம். ஓகே ஓகே. அப்புறம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மாதிரி செஞ்சு இது பண்ணி வரது. அது எந்த இடத்துல நீங்க வைப்பீங்க? இதுக்குன்னு பர்டிகுலர் இடம் இருக்கா இல்ல? இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா சவுகார்பேட்லயும் ஹோல்சேல் சப்ளை பண்ணுவோம். அங்க நின்று ஹோல்சேல் சப்ளை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா செப்பரேட்டா எல்லாரும் ஒரு ஏரியாவுக்கும் போறதுக்கும் இது இருக்கு. ஒரு ஏரியாவும் சேல்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய பையன் விசில் பாய் அருண், அவரு பேசுவாரா? அவர்கிட்ட நாங்க சில விஷயங்களை எதிர்பார்க்கலாமா? அவன் தனியா இருந்தா பேசுவான்னு நினைக்கிறேன். அருண் அருண் பேசு தம்பி. கூச்சப்படுறாரு அவரு, வெக்கப்படுறாரு அவரு. அவரு தனியா இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா டக்குனு வீடியோ எடுத்துடலாம் அவரை. ஓகே. ஏன்னா அவர் பாட்டு அவர் சேல்ஸ் பண்ணினே இருப்பாரு. அப்ப வந்து வீடியோ பிடிச்சிடலாம். நல்லா கூட்டமா இருந்தா வெக்கப்படுவாரா? அவரு பயப்படுறாரு கொஞ்சம். அவர் தனியா நம்ம வியாபாரம் பண்ணிட்டு அவனே அம்மா பக்கத்துல எவ்வளவு நேரம் தான் அவனும் சும்மா உட்காந்துட்டு இருப்பான். என்ன ஒண்ணு கையில வச்சுனா அருண் பேசுறா, 2 வார்த்தை பேசுறா. யாரும் பேர சும்மா தானே சும்மா சரிப்பா சரிப்பா. நீ விசில் சவுண்ட் மட்டும் ஒண்ணே கூட அவங்க போயிடுவாங்க. விசில் ஊதி காட்டுற ஒரு வாட்டி சவுண்ட் விசில ஊதி காட்ட சொல்லுங்க. இல்ல அவன் வாயிலே ஊதுவான். ஓ, வாயிலே ஊதுவானா? விசில் சவுண்ட் கொடுப்பா, போயிடுவாங்கடா. விசில் சவுண்ட் கூட போயிடுவாங்க. சரி விடுங்க, ரொம்ப அழுதுற போறான். அதனால இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. எல்லாருமே கிளம்பிடுவோம் சேல்ஸ்க்கு. ஓகே. அவன் தனியா இருப்பான். அப்ப அவங்க அம்மா அவங்க சேல்ஸ் பண்ணிருப்பாங்க, பசங்க கூட விளையாடிட்டு இருப்பான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு ராகவன் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்ப வந்து என்னோட பையன் பேர் பாத்தீங்கன்னா ராகவன் தான். ஃபர்ஸ்ட் பையன் ரொம்ப பிடிக்கும் அவரை. எந்த அளவுக்கு சொல்ல முடியாது, ரொம்ப பிடிக்கும் அவரை. அதனாலதான் என் பையன் அந்த பேரை வச்சேன். அது அமைஞ்சிச்சு, அந்த பேர்லயே எல்லாமே அமைஞ்சிச்சு. ஒய்ஃபோட அக்கா பையன். ஓகே. இது வந்து மச்சான். அப்படிங்களா? மச்சான் இதெல்லாம் என் பசங்க. சோ பசங்க எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்ல. பட் கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான ஹெல்ப் நம்ம மாற்றம் அப்படின்ற ட்ரஸ்ட் மூலியமா எதிர்பார்க்கலாம். சோ லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்தாருன்னா கண்டிப்பா பண்ணுவாரு. அவர் மட்டும் இல்ல, அறந்தாங்கி நிஷா மேடமா இருக்கட்டும், இல்ல KPY பாலாவா இருக்கட்டும், அவரும் பார்த்துட்டு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு நம்ம நம்புறோம்.
கைஸ், நீங்க வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து சின்ன குழந்தைங்க வந்து வேலைக்கு அனுப்புறாங்களே இதெல்லாம் தப்பு இல்லையா, இது யாரோ பெரிய மாஃபியா தான் பண்றாங்க, இந்த தெரிய படத்துல தான் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி யாரோ பண்றாங்க அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. சோ அருண் உட்பட எல்லா குழந்தைங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவர் மாதிரி. அவர் எல்லாருமே வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப ஸ்கூல் லீவு அப்படின்றதுனால அவங்க அப்பா அம்மாவுடைய தொழிலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. அதே மாதிரி வீட்டுல நம்ம விட்டுட்டு வர முடியாது, குழந்தைங்களை பாதுகாப்புன்றது ரொம்ப கம்மி இல்லையா, அதனால அவங்க கூட்டிட்டு வராங்களே தவிர ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணணும் இல்ல இவங்களை வச்சு ஏதோ அனுதாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த வித காரணமும் கிடையாது, மோட்டிவும் கிடையாது. அதனால இப்ப ரீசெண்ட் டைம்ல ஃபேமஸ் ஆன நம்ம குட்டி பையன் இதுவா தம்பி குட்டி பையன் அருண் வந்து படிச்சுட்டு தான் இருக்கான் எல்கேஜி. அண்ட் எப்பயாவது ஃப்ரீ டைம்ல அவங்க அப்பா கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். மத்தபடி எந்த இல்ல. சோ நீங்க வந்து சேஃபா இருக்கலாம். இதுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ல ரைஸ் பண்ணலாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய வாலண்டியர்ஸ், உதாரணத்துக்கு வந்து நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு ரீசெண்டா. அது மூலமா நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கேபிஐ பாலா அவரும் சேர்ந்து நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. உதவி தேவைப்படுற எல்லாருக்குமே அவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உதவிக்கு இயங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான உதவிகள், படிப்பு, உணவு, இருப்பிடம் உட்பட நிறைய உதவிகள் தேவைப்படுது. அதை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அப்படிப்பட்ட கான்டாக்ட் இருந்ததுன்னா நீங்க இந்த வீடியோவை தைரியமா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சோ இந்த லொகேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். நிறைய பேர் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற உதவியை ப்ராப்பரா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். நம்மளால முடிஞ்சது நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு உதவியை. சோ வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தொடர்ந்து இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நம்ம வந்து இறைவனை வேண்டிப்போம். அண்ட் அருண் சம்பந்தப்பட்ட நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். அது இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும் நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை பை. பாய் சொல்லுங்க. சூப்பரா போட்டுருக்கு. அருண் பேர் சொல்லி நாங்க எல்லாம் வீடியோல வரணும். ஆமா, அருண் எவ்வளவு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் பாத்தீங்களா கொஞ்ச நாள்ல. விசில் போடே. அருண் மட்டும் விசில் போட மாட்டான், அதான் ஒண்ணு. அவன் வாய்ஸே விசில் தான் வரல. ஏய் விசில் குடுக்குறியாடா? எவ்வளோடா அருண்? ஏன்டா ஃப்ரீயா குடுக்குறியா? எடுத்துக்குவாடா அந்த விசில, இதையும் எடுத்துக்குவா. ஒரு டி ஷர்ட் ஒரு விசில் எனக்கா? அருண் ஏதாவது பேசுறா? அருண் இந்தா வச்சுக்கோ. இல்ல இருக்கட்டும் வச்சுக்கோ. இல்ல இருக்கட்டும். உனக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிக்கோ. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அது அந்த இதுல பண்ணிக்கோ. இந்த வீடியோல வர இன்கமும் நான் வந்து உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன். உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? படிச்சு பெரிய வியாபாரி ஆகணுமா, பிசினஸ் மேனா? அப்புறம் என்ன ஆகணும் ஆசை? டாக்டர், போலீஸ்? போலீஸா? சரி, ஓகே. போலீஸ் ஆகி மக்களுக்கு நல்லது செய்ய. இங்க ஆல்ரெடி நிறைய போலீஸ் எல்லாம் இருக்காங்க. சோ இதே மாதிரி அருண் ஒரு நல்ல போலீஸாவும் நம்ம நம்புவோம்.